நல்லா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது 3 கப்பு எடுத்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. வேக போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா, ரொம்பலாம் வேக வேண்டாம். இந்த மாதிரி அரை வேக்காடு வெந்தாலே போதும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில் லைட்டாக எடுத்து பாருங்கள். எடுத்து அமுக்கி பார்த்திங்கனாலே தெரியும். அது நல்லா வெந்துருந்துச்சுன்னா அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூடவே தேங்காய் துருவினது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் கலரில் வர வரை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு சைடில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சியில் நல்லா போட்டு ரொம்பலாம் அரைக்க வேண்டாம், லைட்டாக அரைச்சாலே போதும். அரைச்சிட்டு நம்ம தேங்காய் திரி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது அந்த அரைச்சி வச்சுருந்த கடலை பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மற்ற பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டு அது கூடவே வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெல்லம், ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வர வரை கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா ரவுண்டாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெளியே அந்த வெள்ளை கலர் மாவு போடுவோம் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்து கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அது கூடவே இட்லி மாவு இருக்கு இல்லையா, இட்லி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டஃபிங்லாம் உருட்டிட்டு மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாவு, இந்த வெள்ளை கலரில் மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி எடுத்து போட போகிறோம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, கையில் எண்ணெய் பற்றாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. அந்த உருண்டையை ஒவ்வொன்றா டிப் பண்ணி போடுங்க. ஒரே சமயத்தில் நீங்கள் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் 5, 6 கூட போடலாம். பட் கேர்ஃபுல்லாக போடுங்க, கையில் எண்ணெய் ஈஸியாக பற்றும். போட்டுட்டு அது நல்லா வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இதானோடனே ஒரு 1 மினிட் கழித்து திருப்பி போட்டுருங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு, ப்ரௌன் இல்லை கோல்டன் கலரில் வந்த பிறகு எடுத்துருங்க. இப்போது நம்ம சுழியம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்கிற மாவையும் போட்டுருங்க. சுழியம் ரெடி ஆகிடுச்சு.
ஓகே, டாட்டா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங். டாட்டா பாய்.